சௌமியா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? மது சொல்லுவியா? எப்பவுமே அமைதியா இருக்கிறது நல்லது இல்ல. நீ உன் அக்கா கிட்ட சொல்லு. அவளுக்கு எந்த பாஷையில சொன்னாலும் புரியாது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டான். இந்த மாதிரி செஞ்சு என்ன நிரூபிக்கணும்னு நினைச்சீங்க? நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் தங்கச்சி என்னாலதான் சந்தோஷமா இல்ல. அந்த விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே போயிடுச்சு. அதனால்தான் நான் என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கணும்னு போனேன். ஏங்கா, உங்களுக்கு உங்க தங்கச்சி பத்தி தெரியாதா? சின்ன வயசுல இருந்து என் கூட தானே இருக்கீங்க. உங்க தங்கச்சிக்கு அறிவு கம்மிங்கிறத கூட நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. நான் உங்க அளவுக்கு புத்திசாலி இல்லக்கா. எப்படி நீங்க இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பீங்க? என்ன அடிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், சொல்லி புரிய வச்சா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? நீங்க இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி தான். எப்பவும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துப்பீங்க, எனக்கு மட்டும் கெட்ட பேர் கிடைக்கும். இல்ல, இன்னைக்கு அதுக்கு நான் அனுமதிக்க போறது இல்லக்கா. அருண், அப்பா, பாட்டி எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன பண்ற நீ? பெருசா ஒண்ணும் இல்லக்கா. எல்லார்கிட்டயும் என்ன பத்தின ஒரு உண்மையை சொல்ல போறேன். எதுவும் பிரச்சனை இல்லையா? நான் இப்போ உங்க எல்லார் முன்னாடி அக்கா கிட்ட ஒண்ணு சொல்லணும். I'm really sorry அக்கா. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப தடுமாறிட்டேன். ரொம்ப ஏடாகூடமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட புத்தி ரொம்ப கெட்டு போச்சுக்கா. I'm really sorry. ஒரு நிமிஷம் சுமதி. நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவும் புரியல. ஆமா அருண், அது நான் அக்காவை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டேன். உயிரை விட அதிகமா அன்பு வச்சிருக்கீங்களா? அதனாலதான் மும்பைல நான் செத்தாலும் பரவாயில்லன்னு தனியா விட்டுட்டு வந்தீங்களா? இந்த ஹனிமூன் எனக்கானதுக்கா? என்னையும் அருணையும் நீங்க ஒரு நிமிஷம் கூட புருஷன் பொண்டாட்டியா இருக்க விடல. எப்பவும் நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவிங்கிற ஸ்தானம் கிடைக்கலையே. ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா இருந்தோம், இன்னும் முழுமை அடையாம இருக்கேன். ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும் முழுமை அடைஞ்சிருக்கீங்க.